ஃபர்ஸ்ட் டைமா ஜோஷியம் பார்க்க போறாங்களா? ஆமால, அச்சு இது வரைக்கும் ஜோஷியமே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா, அதுவும் உங்க கூட சேர்ந்து. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கைரேகை ஜோஷியம். நீ ஒரு ஜீவனால மனக்குழப்பம் உனக்கு இருக்கு. அண்ட் செகண்ட் ஜோஷியம் வந்து ஜாதகம். என்னோட ஜாதகத்தை பார்த்து, அச்சோட ஜாதகத்தை பார்த்து நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்ல போறாங்க. கஷ்டம் வந்து கஷ்டப்படுறத விட கஷ்டம் வந்து கஷ்டப்படுறது அதிகமா இருக்கு. கரெக்டா சொன்னி. இவரு கரெக்டா சொல்றாரா? அண்ட் நம்ம பார்க்க போற மூணாவது ஜோஷியம் யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, இது கரெக்டா நடக்குமா, கீ கீ கீ, இது இந்த சீட் எடுக்கலாமா, கீ கீ கீ, இது நல்லா வருமா, ஏய் சொன்னப்பல அந்த மாதிரி அந்த கிளி ஜோஷியத்தை தான் நம்ம வந்து மூணாவதா பார்க்க போறோம். அத நீங்க தான் பார்த்து சொல்லணும். என்ன பார்த்து ஏதாவது சொல்லுங்க. உன்னை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியலையே. அண்ட் ஃபோர்த் ஃபைனல் அச்சூஸ் ஃபேவரட் ஜோஷியம் எதுனா எலி ஜோஷியம். எலி ஜோஷியம் பாக்குறாங்க கைஸ். எலி வந்து சீட் எடுத்து போட்டு ஜோஷியம் குடுக்கலாம். வேணாமா? சரி 8 தூக்கி போட்டு 8 குடுக்க சொன்னல. சார் நம்ம இப்ப வந்து இந்த 4 ஜோஷியத்தையும் போய் பார்க்க போறோம் கைஸ். அச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்ன வரப்போகுதுன்னு அச்சுக்கே தெரியாது. போலாமா? அங்க போலாம். கைஸ் நம்ம ஃபைனலா வந்து நம்ம ஜோஷியக்கார ஆன்ட்டிய 2 நாளா தேடல. நம்ம நீங்க தேடுன வந்து ஜோஷியம் பார்க்கணும். ஓகேவா? என்னோட இதெல்லாம் பார்த்து நான் வந்து எப்படி ஃபியூச்சர்ல இருக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே எனக்கு நடக்குது. இது வரைக்கும் நீங்க சொன்னதே இல்ல. இதுக்கப்புறம் நீங்க சொல்லும் போது நல்லதா சொல்லுங்க. அது மட்டும் கண்டிப்பா. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜோசிங்க எது வச்சு தர்ச்சனை வச்சு ஜோசிங்க தர்ச்சனை வந்து ஜிபேல வைக்கலாமா? ஓகே கைஸ், தர்ச்சனை ஜிபேல வச்சு எனக்கு ஆச்சுல்ல வைத்தி பாய். இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டல் இந்தியாவா மாறினதுனால போகும்போது தர்ச்சனை கொடுக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தோம். அப்படி நீ வச்சாலும் உன் மூஞ்செல்லாம் பார்த்தா ஓகே ஃபைன் பாட்டி நான் கொடுத்துருவேன் பாட்டி, ஏமாத்த மாட்டேன். நீ அப்படி நினைக்காது. பேர் சொல்லு. என் பேரா எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா. ஓகே பாட்டி, தங்கத்துக்கு நான் 250 ரூபா கொடுக்குமா? நல்லது மட்டும் சொல்லுங்க. நல்லதே சொல்றேன், ஏன் கால் பண்றேன்? ஃபர்ஸ்ட் டைமா கைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அச்சு சீரியஸாவே நான் வந்து ஜோசியம் பார்க்க போறேன். என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் நான் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு உங்ககிட்ட சூப்பரா சொல்றேன். முன்னாடி நம்ம தங்கம் ஆன்ட்டி சொல்றதை கேட்டலாமா? நடக்கும்ல, அப்படியே நடக்கும்ல. நல்லதா இருந்தா டெஃபினெட்லி பாப்பா உனக்கு. ஆமா பாரு, என்ன பாருங்க. பேர் சொல்லு. என் பேர் அச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைமா ஜோஷியம் பார்க்கறேன் வாழ்க்கையில. ஐயோ, என் சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதுதான். எந்த காலேஜ்? வாவ், அவ்வளவுதான். நல்ல தகுனம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்பேன். நீங்க 10க்குள்ள நம்பர் சொல்லு. 10க்குள்ள ஒரு நம்பரா? 10க்குள்ள 7 7. ஒரு பூ பேர் சொல்லு. ஒரு பூ பேரா? ரோஸ் பூ, ஒயிட் கலர். வாரத்துல கிழமை சொல்லு. வெள்ளிக்கிழமை. நீ கும்பிடப்பட்ட சாமி பேரு? சாமி. எனக்கு பிடிச்ச சாமியா? எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப யாரு சொல்றது? எனக்கு சாய்பாபா. அப்படி போடு. முதல் முறையாக ஜோசியம் கேட்க போறா. ஆமா. 6 7 8 9 உனக்கு வர்றதுனா நல்லதா வரும், கவலைப்படாது. 9 என்னோட ஃபேவரட் லக்கி நம்பர் தெரியுமா? அதான் சொன்னேன், வர்றதோ நல்லதா வரும். நான் சொல்லிட்டேனே. கேட்க வர்றதுன்னா இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீ செய்யும் தொழில, நீ நம்பிக்கை வச்சிருக்க வாழ்க்கை எல்லாமே உனக்கு செட் ஆகும், கவலைப்படாத. சக்கமா வாக்கு சகலமும் சொல்லணும். மலையாளம் வாக்கு மனசுலையும் சொல்லணும். அம்மாக்கு சொல்லுவாங்க, அன்னை ரேகை, தன்னை ரேகை, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு. ஆயுத்துக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆபத்து கண்டங்கள் உயிருக்கு 3 கண்டம் வந்தது விலகி போயிடுச்சு. பெத்தவங்களே அம்மா உன்னை பேர் வச்சவங்களே புண்ணியவதி பெத்தத கண்டாங்க. உன்னை வச்சு பெருமடைஞ்சு பார்க்கலாம். கல்வி எடுத்து படிச்சா ஒரு கலெக்டர் பண்ணி படிச்சுக்கலாம். கல்வினா என்னன்னா நீ மட்டும் திட்டி பார்த்த. கற்ற கல்வி கடுகளும் மலையாளத்துக்கு திறமை நிறைய இருக்கு. நீ ஒரு ஜீவனால மனக்குழப்பம் உனக்கு இருக்கு, மனக்குழப்பமா இருக்கு. அந்த குழப்பம் தீருமா தெளியுமா கேப்ப, கண்டிப்பா தீரும். அதே ஜீவனை கல்யாணம் முடிக்க வாய்ப்பு அமைப்பெல்லாம் இருக்குது. அது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கட்டணும் நீ கேப்ப, கட்ட வேணா மாப்பிள்ளை வீட்லயோ பொண்ணு வீட்லயோ 2ல ஏன்னா ஒரு வீட்லயும் பிரச்சனையா இருக்கு. உனக்கு அண்ணன் தம்பி சப்போர்ட் கிடையாது. அக்கா தங்கச்சி உதவி ஒத்தாசை கிடையாது. சித்தப்பா பெரியப்பான்னா எதிர்ப்பு இறஞ்சதான். மாமா வீட்டு சோரத்துனா அதிகாரம் இல்ல, தாய் மாமா சோரத்துனா அதிகாரம் கிடையாது. இந்த டைலாக எல்லாருக்கும் சொல்வீங்க தானே? ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும். கரெக்டா இல்லையா? எல்லாரும் அவ்வளவுதான். இது வந்து காமன் சொல்றேன். இது வந்து 29ல திருமணம் நடக்கும்.
வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ நினைச்ச வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய யோகா அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனா நேர காலங்களும் சரி கிடையாது. யார்கிட்ட பணம் ஒரு எட்டுன்னு பழகு கிட்டுன்னு பழகாத. சரிப்பா, காசு பணத்தை யாருக்கும் கொடுத்து ஏமாந்துடாத. வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணிவா, நல்லா இருக்கும் சொல்லிட்டு உன் குடும்பத்துல என்ன போல செத்தவங்க இருக்காங்க, அவங்களை எடுத்து வணங்கி வா. அவங்க வீட்டுல உங்களை போல செத்தவங்கன்னா அது பெண்ணு ஒரு மீசக்காரனா அவளை ஆம்பளை ஒண்ணு ஒரு பொம்பளை ஒண்ணு இறந்துருக்காங்க. அவங்கள நினைச்சு கையெடுத்துவா நல்லா இருக்கும். வேற எது கேள்வி சொல்றப்பா? கேட்கவா? ஓகே, கேள்விக்கு பதில் உண்டு. இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா போயிடலாமா? கொஸ்டின்ஸ் இருக்கா அச்சுக்காக கேட்கறதுக்கு? உருட்டுவாங்க. ஊட்டிட்டாங்க, ரெடியா இருக்காங்க. ஆமா, எப்போ எங்க சேனல்ல நாங்க வந்து 2 மில்லியன் அடிப்போம். எனக்கு அதான் இப்போ வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. 2 மில்லியன்னா என்னே தெரியாதா? எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அதாவது சொத்து இருக்கு தெரியுமா? நான் வந்து 11 லட்சம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப அது வந்து 20 லட்சம் ஆகணும். எவ்வளவு நாள் இருக்கு என் சொத்து என்கிட்ட கிடைக்க? எல்லாமே உனக்கு வந்து ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னே சொல்லணும் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தான் என்னோட சொத்தே. 29ல உனக்கு சில நல்ல எதிர்காலங்கள் வரும், கவலைப்படாது. இப்போ வந்து நீ சொன்னிய அந்த 2029 இருக்குமோ? நீ இப்ப சொன்னிய எனக்கு கிடைக்காம இருக்குன்னு சொன்ன பத்தி அது டக்கு 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 டக்குன்னு எதிர்பார்க்கறது கிடைக்கும். 2029 ரொம்ப தாலியா இருக்கேன். அது நான் என்ன பண்ணணும்? அதுக்குள்ள நம்ம அடிச்சிடலாமா கைஸ்? நீங்க மனசு வச்சா. எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உருட்டி சொல்லுங்க. நான் எப்ப கேட்டாலும் அவங்க உருட்டுறாங்க வீட்டுல, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எங்கிட்ட. உருட்டுறாங்க. ஆமா, நான் எங்க அப்பாட்ட கேட்டேன்னா யாருக்கு என்ன உண்மையாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். யார் நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி அப்பா பிள்ளைதான் நீ இல்ல? அப்பாக்கு ஆமா, நான் அப்பா பிள்ளை. அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன வந்து அவரு பிடிக்கும், அவரு ஒன்ன பிடிக்கும். அம்மி மாட்டியா? நான் வந்துட்டேன் ராசா வீட்டுக்கு. இப்ப நான் போடலாம். ஒரு கையில போடு, 2 கையில போடலாமா? ஓகே. அம்மாடி, இப்ப நான் போட போறேன். எனக்கு ஏதாவது நெகட்டிவா சொல்லுங்க. அதாவது நீங்க ரொம்ப நிறைய பாசிட்டிவா சொல்லிட்டீங்களா? இப்போ ஒண்ணு வந்து உனக்கு இதுல ஒண்ணு இருக்குடா அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. வந்து நீ இதெல்லாம் பண்ண போறா, இதெல்லாம் சொல்லணுமா? ஆமா ஆமா நடக்க போறத உங்களுக்கு தெரியும்ல. போடுவோமா? மனசு வேதனை போட வேணாம். அதெல்லாம் எனக்கு படவே படாது. நான் வந்து கடவுளை நம்புற பொண்ணு. அப்ப கடவுளே நம்பிக்கிட்டு போடு. என் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நம்புறேன். போடுடி. உருட்டியோட எத்தனை கவுந்துச்சு? 1 2 3 6 7 8 9 நல்லாவே இருக்கு. நீ எதுவும் நினைக்காத. நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என் கையால உருட்டி விட்டே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து சூப்பரா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. தேங்க்யூ. ரைட்டா பாய். ஓகே கைஸ், இன்னொரு லொகேஷன் இருக்கு, அங்க போணும். கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இப்போ உங்களுக்கு கிரகங்களுடைய இயக்கம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய சாதக பாதகம் எப்படி இருக்கு, அதை பார்த்து சொல்றேன். வாவ். ஆமா, பிளானட்ஸை வச்சு இப்ப அங்கிள் வந்து என்னோட ஜோஷம் எப்படி பொருந்துதுன்னு சொல்ல போறாங்க. அதாவது என்னோட ஃபியூச்சரை பார்க்க போறாங்க. அங்கிள் பார்க்கலாமா? ஆமா, டன். அடுத்தது கஷ்டம் வந்து கஷ்டப்படுறதை விட கஷ்டம் வந்துருமோன்னு கஷ்டப்படுறது அதிகமா இருக்கு. கரெக்டா சொன்னி. இவரு கரெக்டா சொல்றாரு அங்கிள். இந்த வார்த்தை நான் எல்லாத்தையும் விட இந்த வார்த்தை ஏத்துக்கிறேன்னா கரெக்டா சொன்னாரு. அத வந்து கஷ்டப்படுறதை விட கஷ்டம் வந்துருமோன்னு நினைச்சு கஷ்டப்படுவேன் கைஸ் நான். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அதுக்காக ரொம்ப கன்சர்ன்டா இருப்பாச்சு. நான் எப்ப அங்கிள் செத்து போவேன்? அதாவது ஒரு மனிதனுடைய 79 வயசு இருக்கு, ஆயுள் 79 இருக்கா இருக்கு. அப்புறம் எப்ப செத்து போகணும்னு இந்த உன்னை படித்த பிரம்மாவுக்கே தெரியாதான், அவருக்கே தெரியாதான் அவரு எப்ப செத்து போவாரு. ஏன்னா எழுதும் போதே மறைஞ்சிக்கிட்டே போயிடுவோம். அப்படியா? அந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிடுவேன் உன்கிட்ட. தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன தப்பு வரும்னு சொல்றேன் கேளு. இப்ப யார் கடவுளை மறைச்சு வச்சிருக்காருன்னா, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்க, நான் 3 நாள்ல செத்து போடுவேன்னு எனக்கு தெரியும்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன், நல்லவனா இருந்தா நல்ல செய்து போவேன், கெட்டவனா இருந்தா என்னமோ ஒரு லாரி எடுத்து ஒரு 50 பேர் மேல ஏத்திடுவேன். வழி வாங்குற எண்ணத்தை வரும்ல. அதனால அந்த ரகசியத்தை மரணத்தை மட்டும் கடவுள் வந்து நமக்கு தெரியுற மாதிரி சொல்லல. 79 வரைக்கும் இருக்கு, அதுக்குள்ள எப்ப வேணா சாவலாம். அதுதான் வந்து என்னோட ஜோஷத்துல இருக்குல்ல. 89 இருக்கு. 89 இருக்கா? 79ன்னு சொன்ன மாதிரி 89 இருக்கு அங்கிள். அப்புறம் என்னோட டெத் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலகத்துல நடக்க போறது எல்லாருக்கும் நடக்க போகுது. எல்லாருக்கும் மரணமும் ஜனனமும் இயல்பா நடந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு டெத் எப்போ வரும், எனக்கு இது எப்போ வரும் நம்ம யோசிச்சு எப்படி வரும், எப்படி வரலாம்? எனக்கு வந்து தூக்கத்திலே செத்துருவனா? இல்லம்மா, இம்மாதிரியான டெத் கிடையாது. இயல்பான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
இயல்பான வாழ்க்கைய முழுவதுமா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முழுவதுமாயினா அப்போ நான் வந்து மீன் லைக் நீண்ட நாள் இருக்க வேண்டியது இருக்கு. தூக்கத்துல செத்துருவேன். அதாவது நல்ல கஷ்டப்பட்டு எல்லாம் சாவாம ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லாம. ஏன் பேசணும்? மரணங்கிறது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். கடவுள் கொடுக்குற கிஃப்ட். ஜனனத்தை எப்படி பிறக்கும் போது நம்ம கேட்டு வரலையோ, நம்ம யாரும் சொல்லி நம்ம வரல. அது மாதிரி யாரும் கடவுள் எப்போ அதை நம்ம யோசிக்க வேண்டியது. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஜோசியம் கேட்க வந்திருக்கேன். வெக்கப்படுறாங்கடா. போய் சேஃபா வீட்டுக்கு போங்க செல்லம். டாடா. என்கிட்ட இருந்த 2 சிறப்பான சந்தேகத்தையும் உங்ககிட்ட கேட்டேன். எப்படிப்பட்ட சாவு வரலாம், எவ்வளவு வருஷம் வரைக்கும் இருக்குது. தேவையில்லாத பயம், மரண பயம் மனிதனுக்கு இருக்கவே கூடாது. ஓகே மாணிக்கம்பா ஏழுவா அச்சு அம்மா கேடு. அம்மா நினைச்ச காரியங்கள் கைகூடுமா? நினைச்ச எண்ணங்களை வெற்றி அடைவாங்களா? அம்மாவோட நேர காலம் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு எடுத்துட்டு வா பார்ப்போம். வாயா மாணிக்கம்பா, இங்கே எடுத்துட்டு வா பார்ப்போம். எடுத்துட்டு வாயா. பங்கு வச்சுக்கோமா. யார் வந்திருக்கா பார்த்தா பணக்கார கடவுள் வெங்கடாச்சலபதி பெருமாள் வந்திருக்காரு. சரிங்களா? என்ன ஒண்ணு சொல்றேன், தெளிவா கேளுங்க. எதனா சந்தேகம் இருந்தா என்னை நிப்பாட்டி கேளுங்க, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஆனா பிறக்கணும், பெண்ணா பிறந்துட்டேன். கரெக்ட். எங்க அம்மா சொல்ற அதே வார்த்தை டெய்லி ஒரு 5 வாட்டியா சொல்லிடுவாங்க. கைஸ் இதான் எங்க மம்மி. ஆமா கரெக்ட். ஆனா பிறக்கணும், பெண்ணா பிறந்துட்டேன். ஆனா ஒரு ஆணுக்குள்ள தைரியம், துணிச்சல் எல்லாமே உங்ககிட்ட அதிகம் இருக்கு. தன்னிடம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும், தன்னிடம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் யாருக்கும் அசர மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் சொல்ல வரது புரியுது? அதாவது என் மேல தப்பே இருந்தாலும் வந்து நான் வந்து டேரிங்கா இருப்பேன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்டான சேனலுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. யாருக்குமே அசர மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமா, அது போலதான் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா பயப்படணும்? ஆமா, அப்பா அம்மாக்கு பயந்தா போதும். சொல் புத்தியை கேட்க மாட்டேன், தனக்கான சுய புத்தியை மட்டுமே செயல்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதான் எனக்கு பிடிக்கும். அதானா கரெக்ட் கைஸ். ஐம் சொல் புத்தி கிடையாது, சுய புத்தி. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா, இந்த விஷயம் வந்து நான் எப்படி நம்புறது? ஒரு வாரத்துக்குள்ள நடக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு இது நடக்கும். நீ வந்து இங்க பாரு. லவ் பண்றியா? அத நீங்க தான் பார்த்து சொல்லணும். என்ன பார்த்து ஏதாவது சொல்லுங்க. உன்னை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியலையே. தப்புன்னு உடச்சிட்டாரு. சரி பரவாயில்லண்ணா, இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை வச்சு அதை சொல்லுங்க அட்லீஸ்ட். இதை இப்போ நான் ஒரு வாரத்தில் நான் என்னோட வருங்காலத்தை பார்ப்பேனா? வருங்காலத்தை பார்க்கலாம், பார்க்க முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதுக்கான நேர காலம் டைம் எல்லாம் வரும். அது வரைக்கும் காத்துதான் இருக்கணும். நீயா போகணும்னு நினைச்சா அது நல்லா இருக்காது. நானா போனா அது நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. ஓகே. அப்ப எனக்கு டவுட், எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒருத்தவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ நான் ஒரு யூடியூபரா இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் ஆக்சுவலா இப்போ ரொம்ப லவ் பண்றேன், என் ஃபேமிலி அளவுக்கு. இப்போ அவங்கள ஒருத்தவங்களே என்னோட வருங்காலமா இருக்குமோ? இருக்கலாம், இருக்கலாம், இல்லாமையும் போலாம். ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுதான் நடக்கும். அண்ணா அது தெரியாம தானே உங்ககிட்ட வந்து இப்போ நான் வந்து 200 rupees அததான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நல்லா கேட்டுக்க. நீ வந்து நீயா தேடி போற வாழ்க்கையை விட அவன் பார்த்து அமைச்சு வைக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? ஓகே. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா வெயிட்டீஸ் பண்றது அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னோட வருங்காலத்துக்காக வெயிட் பண்றேன். எனக்கு வந்து 31 டிசம்பர்ன்ற டேட் ரொம்ப பிடிக்கும். அந்த டேட்ல ஏதாவது எனக்கு ஸ்பெஷலா நடக்குமா என் லைஃப்ல? நானே எடுக்கவா? இப்ப பாருடா, நான் என்ன 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 இந்த சீட் எடுக்கலாமா? கீ கீ கீ. இது நல்லா இருக்குமா? கீ கீ கீ. இது எடுக்கலாம். நல்லா போதும். அதான் நான் இங்க இருந்து இங்க பாருங்க, லயன் பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 டிவிகே சொல்லி மாதிரியா இருக்கா? அப்போ விஜய் அண்ணா பேரு VIJAY இதான் விஜய் அரசியல் அண்ணா. விஜய் அண்ணாக்கு அரசியல் 2026ல நடக்குமா நடக்காதா? அத சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் அத அப்படியே சொல்லிடுங்க. அத பார்த்து ஊரே கண்ணு படுற அளவுக்கு தான் இருப்பாரு. ஊரே கண்ணு படுற அளவுக்கு தான் இருப்பாரா? பாத்தீங்களா? இது எனக்கு வர வேண்டியது. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டோம் நம்ம 31ஆம் தேதி எனக்கு ஏதாவது நடக்குமான்னு. அதுதான் ஊரே கண்ணு படுற போல தான் இருக்கும்னு சொல்லிட்டேன்ல. ஆமா அப்படியா? அப்ப அன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா நடக்கும். என்ன கண்ணு படுற அளவுக்கு? ஓகே, சுத்தி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு சீட் எடுக்கிறேன். இந்த சீட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி சொல்லுங்க. நெகட்டிவிட்டி வாடா வாடா வாடா. யார் இது? லட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் லட்டு. வாவ் கைஸ், அல்வா வரும்னு நினைச்ச லட்டு. யார் இது? ஆஞ்சநேயரா?
இவரை வச்சு எனக்கு என்ன இருக்கு நெகட்டிவா? அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு. அவசரப்பட்டனா தோல்விதான் அடைவா, அமைதியா காரியம் எப்படி அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான். ஓகே ஃபைன் அண்ணா, சாட்டிஸ்ஃபைட் அண்ணா, ஐ அம் சோ ஹாப்பி. இது வந்து நம்மளோட சேனல்ல வந்து நீங்க எல்லாரும் இவ்வளவு பார்க்கணுன்றதுக்காகவே ஆசையா அங்க இருந்து இங்க வந்திருக்க. அண்ணா பேரு இர்லாண்டி. என்னோட ஃபேஸை பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு என் மூஞ்சி வச்சு ஒரே வார்த்தை. அழகு, லட்சணம் அதெல்லாம் இருக்காது. கோவக்கார பொண்ணுமா நீ? ஐயோ இப்படி டேமேஜ் பண்றாங்க. தேங்க்யூ அண்ணா. ஆனா எனக்கு உங்களை பார்க்கும்போது தெய்வீக கலையா இருக்கீங்க. நீங்க தான் என்னோட பாசிட்டிவ் வைப் படம் கம்ப்ளீட்டா. வாடா வாடா வாடா. நல்ல காரியம் இருக்குமா, எதிர்காலம் சரியா இருக்குமா, என்ன விட வேண்டிய காரியங்கள் இருக்குமா, பிரச்சனைகள் மாறுமான்னு. 3வது கார்டு எடுக்கிறியா? அது எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நம்பர் 3 கொடுக்க மாட்டேன். சரி 4 தூக்கி போட்டுரு. வேணாம், நமக்கு தேவையில்ல. 5 எனக்கு பிடிக்காது. வேணாம், அது கிடைக்காது. போட்டுக்கலாம். இப்போ வேணாம், அது வேணாம். 6 7 6 வேணாம், தூக்கி போட்டுரு. 7 வேணா எடு. நான் பிறந்த மாசம் அது கொடுக்கலாம். வேணாமா? சரி 8 தூக்கி போட்டுரு. 8 கொடுக்க சொன்னல. சொல்ற பேச்ச கேட்க அவன் கொடுக்காதீங்க தாத்தா. அவன் பேச்சே கேட்கல தாத்தா. ஜீசஸா அற்புதமான இடம், காரியங்கள் கூடும், வாழ்க்கையில் தந்துடைய எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நடக்கும், குடும்பத்தில் மனதில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியா நடக்கும், நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். அப்படியா? ஓகே. நான் வந்து என்னோட வேலை எல்லாம் எப்படி இருக்கும்? என்னோட வேலை சம்பந்தப்பட்டது வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், நம்பப்பட்ட மனிதர்கள் நன்மை அடையும், பிரச்சனை. ஓகே. நான் லவ் பண்ணுவேனா? கல்யாணம் பண்ணின்னு இருக்கேனா? ஆமா, நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை பத்தி கேட்கலாம்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பல்ல, அது வந்து லவ்ல இருந்து வருமா இல்ல அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா? எனக்கு அரேஞ்ச். லவ்ல இருந்து வரலாமா? சீரியஸா சொல்றீங்க? ஐயோ டேமேஜ் பண்றாங்க. உட்கார வச்சு தேங்க்யூ அண்ணா. ஆனா எனக்கு உங்களை பார்க்கும்போது தெய்வீக கலையா இருக்கீங்கண்ணா நீங்க. ஆமாண்ணா, நீங்க தான் என்னோட பாசிட்டிவ் வைப் படம் கம்ப்ளீட்டா. வாடா வாடா வாடா. நல்ல காரியம் இருக்குமா, எதிர்காலம் சரியா இருக்குமா, என்ன விட வேண்டிய காரியங்கள் இருக்குமா, பிரச்சனைகள் மாறுமான்னு. 3வது கார்டு எடுக்கிறியா? அது எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நம்பர் 3 கொடுக்க மாட்டேன். சரி 4 தூக்கி போட்டுரு. வேணாம், நமக்கு தேவையில்ல. 5 எனக்கு பிடிக்காது. வேணாம், அது கிடைக்காது. போட்டுக்கலாம். இப்போ வேணாம், அது வேணாம். 6 7 6 வேணாம், தூக்கி போட்டுரு. 7 வேணா எடு. நான் பிறந்த மாசம் அது கொடுக்கலாம். வேணாமா? சரி 8 தூக்கி போட்டுரு. 8 கொடுக்க சொன்னல. சொல்ற பேச்ச கேட்க அவன் கொடுக்காதீங்க தாத்தா. அவன் பேச்சே கேட்கல தாத்தா. ஜீசஸா அற்புதமான இடம், காரியங்கள் கூடும், வாழ்க்கையில் தந்துடைய எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நடக்கும், குடும்பத்தில் மனதில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியா நடக்கும், நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். அப்படியா? வேலை எல்லாம் எப்படி இருக்கும்? என்னோட வேலை சம்பந்தப்பட்டது வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், நம்பப்பட்ட மனிதர்கள் நன்மை அடையும், பிரச்சனை. ஓகே. நான் லவ் பண்ணுவேனா? கல்யாணம் பண்ணின்னு இருக்கேனா? ஆமா, நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை பத்தி கேட்கலாம்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பல்ல, அது வந்து லவ்ல இருந்து வருமா இல்ல அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா? எனக்கு அரேஞ்ச். லவ்ல இருந்து வரலாமா? சீரியஸா சொல்றீங்க? எனக்கு பார்த்தல கடைசி செக்மெண்ட்ல வந்து மாட்டினாரு நம்ம கேமராமேன். வெறும் பொய்யா சொல்றா. எனக்கு நல்ல சீட் எடுத்து போடுங்க. இங்க பாரு, பவ்யமா உட்காந்துருக்கான். இதெல்லாம் என்னைக்காவது பண்ணிருக்கியா? விநாயகம் ஒன்றுல வந்து சீட்டு நல்லா இருக்குப்பா. சாய்பாபா அச்சூஸ் ஃபேவரட்ரா. இல்லாதப்பா, நிம்மதியா இருக்கு, வாழ்க்கை சந்தோஷம், எதிர்பார்த்த பெண்ணால நன்மை அடையும். அது எந்த பொண்ணுடா? அது போனை காட்டு. அம்மா அம்மான்னு சேவ் பண்ணி ஒரு 50 அம்மா வச்சிருப்பான். போட்டு எல்லாருக்கும் ஒரு கலர் ஆட்டின்னு போட்டு வச்சிருப்பான். காட்டு போனை காட்டு. எந்த பொண்ணு அதை தூக்கி போட்டு வந்துருவான். இது எடுக்கவா? கீ 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 கீ. ஏதான் சொல்லு, ஏதாவது டென்ஷன். 9 ராசி சேர்ந்துருக்கு. 9 ராசி. இப்ப நடக்குமா நடக்காது தாத்தா? இருக்காண்டா ஏதோ எங்கேயோ ஒரு ஓரத்துல 9ஐயும் தேடி ஏதாவது ஒரு பொண்ணு உனக்காக கண்டுபிடிச்சி அச்சு கரை சேர்ப்பேன். இந்த கரையில ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு வரேன்.